மதுரை ஐயங்கோட்டை நெற்கொள்முதல் நிலையத்தில் நிலைய அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபடுவதாக கூறி முளைத்த நெல்மணியுடன் வந்து விவசாயி ஒருவர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தார். நெல் கொள்முதல் செய்ய மூட்டை ஒன்றுக்கு 70 ரூபாய் வரை லஞ்சம் கேட்பதாக கூறி ஆட்சியர் சங்கீதாவிடம் விவசாயி முருகன் கண்ணீர் மல்க புகார் அளித்தார். சொல்லி 500 கோயில லாரியில மூட நெல்லை பெட்டி வச்சு கிந்திக்காரங்களை வச்சு இடவோட்டு ஏற்றிக்கிட்டு ஐயாவோட நெல்லை குழம்பு நிலையத்தில் கவர்மெண்ட் மிஷின் இருக்கு வந்து இடையே போட மாட்டேன்றாரு. என்னன்னு கேட்டா 60 ரூபா கூட நான் போடுறேன், அங்க நான் போடுறதுக்கு 70 ரூபாய் கேட்க வாங்கி என் குடும்பத்து பிள்ளையோட காப்பாத்துறேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. திருச்செந்தூர் முருகன் கோயில் ராஜகோபுரம் வெண்மை நிறம் பூசப்பட்டு கம்பீரமாக காட்சியளிக்கிறது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஜூலை 7ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் திருப்பணிகள். என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ்வாலா. Be the boss. முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. முன்பிருந்ததை விட அதிக அளவில் பிரகாசிக்கும் LED பல்புகள் பொருத்தப்பட்டுள்ளதால் இரவு நேரத்தில் நகரின் எல்லைக்கு வரும்போதே வேல் காட்சியளிக்கக்கூடிய வகையில் உள்ளது.